ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைகுண்டம் படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் ஜனவரி 12, 2020 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் தமன். இந்த படத்தில் அல்லு அர்ஜுன், பூஜா ஹெட்ஜே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 2 குழந்தைங்க ஒன்றா பிறக்குறாங்க. 2மே ஆம்பளை பிள்ளைங்க தான். அது என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய வந்து மாற்றி வைப்பாங்க. இந்த தாயிட்ட இருந்து அந்த குழந்தைய இப்படி மாற்றி 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 வைப்பாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நர்சம்மா தான் அதுக்கு வந்து காரணம். ஃபஸ்ட்டு வந்து நர்சம்மா கிட்ட சொல்லி தான் மாற்றுவாங்க. அது எதனால மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் வந்துட்டு அங்கே பிறந்ததில் ஒருத்தர் வந்து பெரிய முதலாளியோட பையன், இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட வேலை பார்க்குறவருடைய பையன். அந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா தன்னோட முதலாளி வீட்டில் போயிட்டு நம்ம குழந்தை வந்து நல்ல பணக்காரவனை வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய அந்த பெட்டுலையும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் வச்சுருவாங்க. அப்போ இவர்கிட்ட இருக்கிறது நல்ல பணக்காரருடைய குழந்தை தான், அதான் அல்லு அர்ஜுன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அண்ணன் சம்பாரித்து சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு சின்னோண்டு வீட்டில் வாடகை வீட்டில் வந்து இருப்பாங்க. இவங்க பையனை வந்து இப்படி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவரோட பையன் இல்லை இல்லையா அது. அதனால் அல்லு அர்ஜுனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பார். இவர் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டே இருப்பார். ஆனால் வேலையே கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவருடைய பையன் வந்துட்டு அவங்க வீட்டில் நல்ல ஒரு பெரிய பணக்காரவங்க. எப்படின்னா எங்கேயாவது போகிறது அப்படின்னாலே பக்கத்தில் ஏதாவது ஸ்டேட்டுக்கு போகணுன்னா ஹெலிகாப்டரில் தான் போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நான் நார்மலாக போகிறவங்க எப்படி பஸ்ஸில் அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா, ஆனால் அவங்க ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தான். பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய கம்பெனிஸில் வேலை தேடிக்கிட்டே இருப்பார். இவருக்கு கிடைக்காது. இந்த படத்தில் பூஜா ஹெட்ஜே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனியில் தான் ஒரு போஸ்டிங்கில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவருடைய பையனை வந்து ஒரு தடவை வேலை இல்லாமல் இருக்காவும் இங்கே வந்து வர சொல்லலாமா அப்படின்னு கேட்டோன்னா, வர சொல்லுவோம் பையனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ போயிருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடக்கும். அதை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு வந்து எதிர்கொள்ளவே தெரியாது. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். நம்ம வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் எதிர்த்து அவ்வளோ பேசுவானா, இவன் ஏன் இப்படி இருக்கான், அந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். ஆனால் ஒரே ஒரு தடவை பூஜா ஹெச்டே வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ இவர் பயங்கரமாக பேசி அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து வெளிக்கொண்டு வருவார். அப்போ ஜெயராம் தான் அந்த முதலாளி. அப்போ அவருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இவன் வந்து பேசுகிற பார்த்தா நம்ம பேசுகிற மாதிரியே இருக்குது, நல்ல ஒரு போல்டாக பேசுகிறானே, பேசாமல் இவனே நம்ம ஆஃபீஸில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வச்சுருப்பாங்க. இப்படி தான் நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களோட லைஃபு. இதில் பார்த்தீங்கன்னா, இவங்களோட முதலாளிக்கு வந்து முடியலன்னு சொல்லி இவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு. யார், அல்லு அர்ஜுன் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். ஆக்சுவலாக அவர் தான் இவரோட அப்பா. ஆனால் தெரியாது இல்லையா. ஆனால் இவருக்கு இப்போ அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அவருமே எல்லோரும் போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கி கொடுத்தாங்க இல்லையா, பிள்ளையை மாற்றி வச்சாங்க இல்லையா, அந்த நர்ஸு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் அங்கே தான் இருப்பாங்க. கோமாலே இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு நினைவு வந்துடும். அப்போ இவங்க அப்பா போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரதை அவர் பார்ப்பாரு. இவர் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போ இந்த அம்மா வந்து கூப்பிடுவாங்க. இப்படி இப்படி கையை காமிச்சு கூப்பிடுவாங்க. அப்போ இவர் போவார். என்னன்னு கேட்கும்போது, அது யார் அப்படின்னு கேட்கும்போது, அது எங்கள் அப்பா. அது யார், உங்கள் முதலாளி. இல்லை, அதுதான் உன் அப்பா. இது வந்து உங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. யாராவது இப்படி பண்ணுவாங்களா, குழந்தைய போயிட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வர்றது, அது எங்கேயாவது நடக்குமா, அந்த மாதிரி நடந்திருக்கேன்னு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இந்த விஷயத்தை வந்து அவங்க அப்பா கூட தனியாக போகும்போது சொல்லிடுவார். நீ வந்து எனக்கு அப்பாவே கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு திட்டிடுவார். எங்கே இவன் போய் அங்கே போய் சொல்லி கொடுத்துருவானோ, நம்ம பிள்ளைய இங்கே வந்து கஷ்டப்பட வச்சுருவானோன்னு அவருக்கு அந்த ஒரு பயம்தான் இருக்குமே தவிர வேறு எதுக்குமே அவர் வந்து ஃபீல் பண்ண மாட்டார். அது மட்டும்தான் அவரோட இதாக இருக்கும். அப்போ கூட அவர் திட்டுவார், உனக்கு இப்போ கூட நீ பண்ண குற்ற உணர்ச்சினாலும் உனக்கு வலிக்கலை, உன் பையன் இங்கே வந்து கஷ்டப்படுவான்னு பயப்படுறேன், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் போய் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருப்பார். என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கும் அந்த வீட்டில் வந்து இடம் கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் இருப்பாங்க. இந்த பையனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கை வந்து கிடச்சிரும். ஏன்னா இவர் தானே அவங்க பையன். அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு குட் ஃபினிஷிங்கில் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.